வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல ராமராஜன் அவர்கள் ரசிகர் மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ டீடைலா பார்க்க போறோம். அதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு நீங்க லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க ஒருத்தர் லைக் பண்ணனால உலகத்துல இருக்கிற ராமராஜன் ரசிகர்கள் இந்த ஒரு வீடியோ போக மாட்டேங்குது. மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. ராமராஜன் அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராணி ஆன்லைன் அப்படி சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருப்பாரு. அந்த ஒரு இன்டர்வியூ என்னடா சொல்லியிருப்பாரு அப்படின்னா அவர் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் எப்படி கடந்து வந்தார் ஒவ்வொரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாம ரசிகர்களுக்கு கொடுத்த போட்டோ ஃப்ரேமா இருக்கட்டும், ரசிகர்கள் எழுதின பாடல்களா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பத்திரமா வச்சிருக்கான்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏதோ தந்தாங்க தூக்கி போட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு செய்யாம அதை பாதுகாப்பா பத்திரப்படுத்தி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதெல்லாம் ரசிகர்கள் மேல இருக்கிற அன்பை காட்டுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எம்ஜிஆர் கிட்ட எந்த அளவுக்கு நான் பழகுனேன், எம்ஜிஆர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு அனுபவம் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பகிர்ந்திருப்பாரு. மற்ற ஆற்றெல்லாம் ரசிகர்களை பத்தி பேசுவாங்க, அதோட விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா எந்த நேரத்துல ரசிகரை பத்தி யோசிக்கிற ஒரே நடிகர் அப்படின்னா நம்ம ராமராஜன் அவர்களை தவிர வேற யாருமே கிடையாது. ஏன்னா தன்னோட ரசிகர் கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காகவே சிகரெட் அடிக்கிறது, தம் அடிக்கிறது, அது மட்டும் இல்லாம சரக்கு அடிக்கிற இந்த மாதிரி காட்சிகளை நடிக்கவே மாட்டாரு. எதுக்காகனா ரசிகர்களுக்காக. நம்மளோட திரைப்படங்களை பார்த்து அவங்க எல்லாம் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணாரு. இப்ப வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காரு. மற்ற ஆக்டர்லாம் ஏதோ சொல்லிட்டு போயிருவாங்க, இதெல்லாம் ஒரு திரைப்படத்துக்காக மட்டும்தான் நாங்க பண்றோம், வேற எதுக்காக நாங்க பண்றது இல்லைன்னு சொல்லிட்டு மத்த ஆக்டர்லாம் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா ராமராஜன் அவர்கள் அப்பெல்லாம் யோசிக்காம இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இனி ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.